ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுற்றமொழி சுடரை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். கர்ணாவை பொறுத்த வரைக்கும் வெற்றிக்கு இந்த ஜென்மத்தில் உண்மை தெரிய போகிறதில்ல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாரு. ஆனால் நிறைய உண்மைகளை வெற்றி கண்டுபிடிச்சிட்டாரு அப்படிங்கிறது தான் உண்மை. ஆக்சுவலாக நம்ம சுடருக்கு 4 நாள் லீவ் அப்படின்னு சொல்லி அபியோட வீட்டில், அதாவது சண்முகம் வீட்டில் போய் வெற்றி இருந்ததுனால இப்போது மிகப்பெரிய ஒரு விஷயம் நம்ம அபியோட வாழ்க்கையில் நடந்திருக்கு. அதுவும் வெற்றி மூலமாக. ஆக்சுவலாக நம்ம சண்முகம் கேட்டுக்கிட்டாரு, அபிக்காகவும் சுடருக்காகவும் நீ பெருசாக ஒன்றும் பண்ண தேவையில்லை, அபி மேலே நீ போட்ட பழி, அந்த சாட்சி, அது நான் தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படின்னு கோர்ட்டில் சொல்லிடு, அதை மட்டும் பண்ணால் போதும், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் அவியே பார்த்துப்பா அப்படின்னு சண்முகம் கெஞ்சி கேட்டுக்கிட்டாரு. ஆனால் வெற்றி முடியாது அப்படின்னு எதுவுமே சொல்லாமல் இருந்துட்டாரு. அடுத்த நாள் பிரபாகரன் நம்ம அவியை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வரும்போது வெற்றி அங்கே இருக்கிறத பார்த்துட்டு என்ன நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அவிக்கிட்ட இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது தான் தெரியுது ஆக்சுவலாக என்ன நடக்குது அப்படின்னு. அதனால வெற்றிக்கிட்டே நம்ம ஹெல்ப் கேட்டால் என்ன அப்படின்னு பிரபாகரன் தான் ஐடியா கொடுத்தாரு. அவன் எல்லாம் செய்ய மாட்டான் அப்படிங்கிற மாதிரி அபி சொல்கிறாங்க. நான் பேசி பார்க்குறேன் அப்படின்னு வெற்றிக்கிட்ட போய், மாணிக்கத்தை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் தயவு செஞ்சு சொல்லுங்கள், நீங்கள் நேசிக்கிற உங்கள் பொண்ணோட வாழ்க்கை அப்படியே டோட்டலாக மாறிடும், நீங்கள் எதிர்பார்க்குற வாழ்க்கையும் உங்கள் கைக்கு வந்துடும், உங்களை சுற்றி என்ன சூழ்ச்சி நடந்திருக்கு அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சி உங்களுக்கு சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, அதே நேரம் எனக்கு மாணிக்கத்தை பற்றி எதுவும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எப்படியாவது கர்ணா கிட்ட பேசி நீங்கள் மாணிக்கத்தை பற்றி கண்டுபிடிக்கணும்னு, அந்த கர்ணாவே மாணிக்கத்தை தேடிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் எதுக்கு மாணிக்கத்தை தேடுறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு வெற்றி கேட்கும்போது ஒரு மாதிரி பார்க்குறாரு. உங்களை மாதிரி ஸ்பை வேலை செய்கிறதுக்கு நான் கேட்கல இதை பற்றி. ஆக்சுவலாக எனக்குமே மாணிக்கத்துக்கும் கர்ணாவுக்கும் என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு முறை அபி அந்த மாணிக்கத்தை துரத்திட்டு ஓடுனா அப்படின்னு சுடரும் என்கிட்ட சொல்லியிருக்கா. அன்றைக்கி நான் அவனை பிடிக்க ட்ரை பண்ணேன், ஜஸ்ட் மிஸ்ல நான் உயிர் தப்பிச்சேன், இல்லாட்டினா ஏதோ காரில் மாட்டிட்டு கீழே விழுந்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் மாணிக்கத்தை பழைய அட்ரஸில் தேடி போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா இப்போ போய் அந்த அட்ரஸில் இருக்கவா போகிறான் அப்படின்னு பிரபாகரன் கொஞ்சம் அலட்சியமாக இருக்காரு. ஆனால் வெற்றி அவர் என்ன நினச்சி அங்கே போனாரோ தெரியல. இவங்க மேலே நம்பிக்கை இல்லாமல் அபியும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. அங்கே போய் பார்த்தா மாணிக்கம் கர்ணா 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக பார்வதி அக்காவோட கொலை வழக்கு சம்மந்தமாக ஏதோ ஒரு ஆதாரம் மாணிக்க கிட்ட இருக்குது, அந்த ஆதாரம் வெளியே போயிடக்கூடாது, எங்கிட்டயே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் கர்ணா பணம் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது தெரிய வருது அவங்க பேசிக்கிறத வச்சு. அந்த வீடியோவாகவும் நம்ம வெற்றி எடுத்துக்கிறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா கர்ணாவை கேட்கும்போது அவர் தலை குடிஞ்சு நிற்கிறாரு. ஆமாண்டா, அவன் நம்மளை பிரிக்கணும்னு நினச்சா, அதனால தான் அந்த பழி அவன் மேலே போட்டேன் அப்படின்னு கர்ணா ஒத்துக்கும்போது வெற்றி கோவப்பட்டு கர்ணாவை அடிக்க போயிடுறாரு. பயங்கரமாக ஃபைட் ஆகிட்டு இருக்கு. இது அவியோட கனவாக இருக்குமா இல்லை நிஜமாவே அந்த மாதிரி நடக்குதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.